ஹாய் சொந்தங்களே, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? எல்லாருமே நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நாங்கள் ரொம்ப சந்தோஷமாக இருக்குங்க. சொந்தங்களை இன்றைக்கி நம்ம சேனலில் பார்க்க போகிற வீடியோ பதிவு எப்பவும் போல் மீன் வெட்டக்கூடிய வீடியோ பதிவு தாங்க. எப்பவும் போல் மீன் வெட்டக்கூடிய வீடியோ பதிவுன்னு நம்ம ஈஸியாக சொல்லிடுறோம். ஆனால் ரெகுலராக நம்மளால் வீடியோ பதிவே பண்ண முடியலை. உங்கள் எல்லாருக்குமே தெரியும், நம்ம சேனலை ஃபாலோ பண்ணுறவங்களுக்கு நம்ம கருவாட்டி வியாபாரம் பண்ணிக்கிட்டு இருக்கோம். அதனால் முழுக்க வந்து தொடர்ந்து நம்ம சேனல்களில் லைவ் மட்டும்தான் போய்கிட்டு இருக்கு. வீடியோ பதிவு பண்ணுறதுக்கான டைமே கிடைக்கிறதில்ல. ஆனாலும் கிடைக்கிற நேரங்களில் ஒரு வீடியோ பதிவு எடுத்துகிட்டு வருவேன். அப்படி தான் இன்றைக்கி ஒரு வீடியோ பதிவு எடுத்துகிட்டு வந்திருக்கேன். தொடர்ந்து வீடியோ பாருங்கள், பார்க்குறதுக்கு ரொம்பவே நல்லா இருக்குங்க. இன்றைக்கி நம்ம பாமன் முத்தனை வெட்ட போகிற மீன் வந்து பாறை மீன் தான். பாறை மீனை பற்றி சொல்லணும்னு தேவை கிடையாது. கண்டிப்பாக இந்த பாறை மீனை பற்றி ஏராளம் பேருக்கு வந்து தெரியும். மீன் வகைகள்லேயே அதிகமாக இருக்கக்கூடிய மீன் வகைகள் வந்து பாறை மீன் தாங்க. அதிகமான பாறை மீன்கள் இருந்தாலும் நமக்கு ஒரு சில பாறை மீன்கள் தான் தெரியும். ஒரு சில பாறை மீன்கள் தெரிஞ்சாலும் அதில் ஒரு சில பாறை மீன்களை தான் நம்ம சாப்பிட்ருப்போம். ஒரு சில பாறை மீன்கள் நம்ம சாப்பிட்ருந்தாலும் அந்த ஒரு சில பாறை மீன்களுடைய பேர் கூட ஒரு சில பேருக்கு முழுமையாக தெரியாது. அதே மாதிரி தான் இந்த பாறை மீனை யாரெல்லாம் சாப்பிட்ருக்கீங்க, உங்கள் பகுதியில் இந்த பாறை மீனை என்ன பேர் சொல்லுவாங்க அப்படின்னு சொல்கிறதையும் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த பாறை மீனுடைய டேஸ்ட் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்கிறதையும் சொல்லிடுங்க சொந்தங்களே. எவ்வளவோ மீன்களை கொண்டு வந்து நம்ம வீட்டு அருகாமனைகளை வெட்டி பீஸ் போட்டு நம்ம குழம்பு வச்சு சாப்பிட்ருப்போம். அப்போம்லாம் நம்ம மீன் வெட்டின பீஸுகளை வந்து பார்த்து ரசிச்சிருக்கோமா? அதை பற்றி நம்ம உணர்ந்திருக்கோமா? உணர்ந்தது கூட கிடையாது. நம்ம மீனை கொண்டு வருவோம், அருகாமனையில் வெட்டுவோம், குழம்பு வச்சு சாப்பிட்ருவோம். ஆனால் மீன் வெட்டுறவங்களை மட்டும் பார்த்துருக்கீங்களா? அவங்க சின்ன மீன் வெட்டினாலும் சரி, பெரிய மீன் வெட்டினாலும் சரி, அவங்க மீன் வெட்டுற ஸ்டைலும், அவங்க மீன் வெட்டி பீஸ் போடக்கூடிய அந்த மீனுடைய பீஸும் பார்க்குறதுக்கு அவ்வளோ ஒரு அழகாக இருக்கும். அதனால தான் நம்ம நின்று பார்க்கவும் செய்கிறோம். அதை ஒரு வீடியோ பதிவாக எடுத்துகிட்டு வந்து அப்லோடு பண்ணுறோம். நம்ம பாமன் முத்தனை எவ்வளவோ மீன்களை வெட்டியிருக்காங்க. நம்ம சேனல்லையும் எவ்வளவோ வீடியோ பதிவுகள் பகிர்ந்துருக்கோம். நம்ம பாமன் முத்தனன்ட்ட உங்களுக்கு பிடிச்ச விஷயத்த நம்ம சேனலில் இந்த ஒரு வீடியோ பதிவில் கமெண்டாக தெரிவிக்க விடுங்க. சொந்தங்களே, சொல்ல மறந்துட்டேன், நம்ம பாமன் முத்தனனுமே வந்து யூடியூப் சேனல் வச்சுருக்காங்க. நமக்கு சப்போர்ட் பண்ணுற சொந்தங்கள் வந்து நம்ம பாமன் முத்தனனுக்கும் உங்களுடைய பெரிய சப்போர்ட்டை கொடுங்க. நான் ஒரு மீனவனா உங்கள்கிட்ட பகிர்ந்துகிட்ட தகவல்கள் உங்களுக்கு பிடிச்சிருந்தா இந்த வீடியோ லைக் பண்ணுங்கள். மறக்காம நம்ம சேனலை சப்போர்ட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் நண்பர்களுக்கு வீடியோ ஷேர் பண்ணி உங்களுடைய புல் சப்போர்ட்டை நம்ம சேனலுக்கு கொடுங்க. வேறு ஒரு கடல் சார்ந்த தகவல்களாக இருந்தாலும் மீன்கள் சார்ந்த தகவல்களாக இருந்தாலும் நம்ம வீடியோக்களை கமெண்ட் பண்ணுங்கள். நான் ஒரு மீனவனா கடல் மேலப்பட்ட சில அனுபவங்களையும் சில மீன்களை பற்றி தெரிஞ்சுக்கிட்ட விஷயங்களையும் உங்களுக்கு வீடியோ மூலமாக பகிர்ந்துக்கிறேன். இந்த ஒரு வீடியோ பற்றி உங்கள் எல்லாருக்கும் பிடிச்சிருக்க நம்பிக்கையோட அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். ராமேஸ்வரம் மீனவன். நன்றி. தொடர்ந்து வீடியோவை பாருங்கள், என்ஜாய் பண்ணுங்க.